ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பப்பு குட்டிக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சு தரலாம். அது மைசூர் பாக்கு நல்லா வாயில் போட்டு கரையிற மாரி ஒரு ஸ்வீட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நெய் இல்லைன்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஒரு கப்பு கடல மாவு எடுத்து வறுத்து எடுத்துக்கங்க. லைட்டாக நல்லா வாசனை இருக்குது, இல்லைனா பச்சை வாசனை அடிக்கும். நீங்கள் வறுத்து எடுத்துகிட்ட உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சர்க்கரை பாவு எடுத்துக்கங்க. சர்க்கரை பாவோடய நல்லா நம்மளை கையில் தொட்டு பார்த்தா பாவு திட்டத்துக்கு வந்தோடனே இது கொஞ்சம் ஆயில் இல்லைனா உங்கள்கிட்ட நெய் இல்லாட்டா கூட ஆயில் போட்டுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கணும். அந்த சர்க்கரை பாவு கரைஞ்ச உடனே பாருங்கள், நல்லா நம்ம ஒட்டுற பாதத்துக்கு வந்தோடனே நம்ம பண்ணோம் இல்லையா, நல்லா கிண்டி எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள், மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த சர்க்கரை பாவிலே வச்சு கிண்டு ஒரு தட்டில் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி தடவிட்டு பாருங்கள், நல்லா தட்டில் ஊற்றுற பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு வந்தோடனே எடுத்தோன்னா ரொம்ப தீஞ்சிர ஆகிடும். அதனால் பார்த்து எடுத்துருங்க. உங்கள்கிட்ட தேவையான நட்ஸ் இருந்தால் நான் பிஸ்தா பயிறு நல்லா திருவி போட்டு, இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் நான் திருவி போட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. சாப்பிட்றதுக்கு மைசூர் பாக்கு மாதிரியே இருக்கும். இது சாஃப்டாக இது நெய்யில் செஞ்சு கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு. இது கடையில் வாங்கி கொடுக்குறதால நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் பாப்பா குட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு ஹாய் சொல்கிறார் பாருங்கள்.